வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு போட்டியே இல்லை, அமித்ஷா வலையில் சிக்கியது அதிமுக மட்டுமே, திருமாவளவன் பளிச் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தவேக கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவுக்கு மாற்றாக யாரும் உருவாகவில்லை, அமித்ஷா வலையில் அதிமுக மட்டுமே சிக்கியுள்ளது என கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் ஆயத்தமாகி வருகிறது. தமிழகத்தில் ஆளும் திமுக தலைமையில் பலமான கூட்டணி உள்ள நிலையில் அதற்கு மாற்றாக வலுவான எதிர்க்கட்சியை உருவாக்கும் பணியில் அதிமுக, பாஜக ஈடுபட்டு வருகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மதுரை வருகையும் அதன் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருமாவளவன் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவருமான அண்ணன் ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறியுள்ளார். அதற்கான செயல் திட்டங்களை அவர் வகுத்து வருகிறார். அதற்கு விசிக உரிய ஒத்துழைப்பு கொடுக்கும். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அமித்ஷா அடுத்தடுத்து தமிழ்நாடு வந்து கூட்டணி உருவாக்க முயற்சி செய்து வருகிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியுள்ளது. வேறு எந்த கட்சியும் அதற்கு உடன்படவில்லை. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து வடிவமைப்பு பெறவில்லை என்பதே யதார்த்தமான உண்மை. திமுக கூட்டணி மட்டுமே வலுவாக உள்ளது. எங்கள் மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அண்ணன் ஸ்டாலினின் செயல் திட்டங்களை செயல்படுத்த பணியாற்றுவோம். திமுக கூட்டணியில் வேறு கட்சிகள் சேராமல் அல்லது வேண்டாம் என்று முடிவு எடுப்பது கூட்டணியின் முதலமைச்சர்தான் முடிவு செய்வார். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் கூடுதல் சீட்டுக்களை எதிர்த்தும் பார்த்தும் தான் பேசுகிறோம். அந்தந்த அரசியல் கள சூழ்நிலையில் கூட்டணி நலனை கருத்தில் கொண்டு எங்களின் பேச்சுவார்த்தை இருக்கும். அதனையெல்லாம் பேச்சுவார்த்தையில் கடைசியாக முடிவு செய்வோம். தமிழ் மாநில காங்கிரஸ் 2016 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மக்கள் நலன் கூட்டணியில் அங்கம் வகித்தனர். இப்பொழுது அவர்கள் பாஜக, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளனர். விடுதலை சிறுத்தை கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கம். இதற்கும் மக்கள் நலன் கூட்டணியின் அடையாளம் இல்லை. விசிக மட்டுமல்ல, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டோம். தேமுதிக, தமாக என யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதனை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இங்கு மக்கள் நலன் கூட்டணி அடையாளம் எல்லாம் இல்லை. அதிமுக மாநிலவை சீட் கொடுக்கவில்லை என்பதால் தேமுதிக அதிருப்தியில் உள்ளது. எனவே அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று வியூகமாக கருத முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை முதல்வர் பார்த்து கொள்வார். கூட்டணி ஆட்சி என்பது விசிகவின் நிலைப்பாடு. ஆனால் அதற்கான சூழல் தமிழகத்தில் கனியவில்லை. அதனால் நாங்கள் அதை கைவிட்டு விட்டோம் என கருத வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை வலியுறுத்த மாட்டோம் என்றார் திருமாவளவன். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.